நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல இன்ஜினியரிங் செக்டார்ல உள்ள மேனுஃபேக்சரிங் கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கம்பெனிய பார்க்க போறோம். இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. கடந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு. நல்ல ஒரு பாஸ்ட் லைஃப்ல வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரெக்கார்ட் இருக்கு. இந்த கம்பெனியில வந்து பார்க்கையில எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் கிடையாது இதுவரைக்கும். இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் கரெக்ஷன்ல இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இதில வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மென்ட் ஏசின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு மார்க்கெட்ல உள்ளவங்களுக்கு. 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 23 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே சூப்பரா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 65 வச்சிருக்காங்க. பேஸ் வேல்யூ 2 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில சுத்தமா கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ஹைட்ராலிக் மொபைல் கிரேன்ஸு, மொபைல் டவர் கிரேன்ஸு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மென்ட் லைக் ஃபோர்க் லிஃப்ட், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மென்ட் லைக் பேக்ஹோ லோடர்ஸு, காம்பாக்டரு, மோட்டார் கிரேடர்ஸு, அக்ரிகல்ச்சர் எக்யூப்மென்ட், டிராக்டரு, ஹார்வெஸ்டரு, ரொட்டேவேட்டரு அந்த மாரிக்கு எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இவங்களோட வெப்சைட் என்ன நான் காமிக்கிறேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும். இவங்க என்னென்ன பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் ரோட்ல போம்போதும் சரி, வயக்காட்டுல போம்போதும் சரி, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ரோடு போடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மாரிக்கு பெரிய பெரிய கிரேனு, அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசிபி, டிராக்டரு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான பொருள் தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள் தான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கு. அதுவும் அதிகமான ம மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா யூஸ் இருக்கு. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு மழை பெஞ்சுனாவே ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்க எக்யூப்மென்ட் வச்சு தான் மறுக்க ரோடெல்லாம் போடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அதிகமான வேக்கன்சி இருக்கு. வாண்டட் இருக்கு. அதனால தான் இந்த கம்பெனி நம்ம எடுத்து வந்திருக்கோம். இதோடைய வருமானம் நம்ம எங்கேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவுல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 86% வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வருது. அதர் கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா 13% அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தாரிஃபோ வேற எதுவும் பிரச்சனை வந்தாலுமே வந்து இருக்குன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் புக் வந்து பார்க்கையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 ரினியூவபிள் செக்மெண்ட்ல வந்து 6.8 இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் கஸ்டமர்ல வந்து பார்த்தீங்கன்னா 10% ஸ்டேட் யுட்டிலிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இபிசி பிளேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 27 சென்ட்ரல் யுட்டிலிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31 கஸ்டமரைஸ் பார்க்கையில இண்டஸ்ட்ரியல் ரினியூவபிள் வந்து பார்த்தீங்கன்னா 47 இருக்குங்க. யுடிலிட்டீஸ் வந்து ரயில்வே, அதுக்கப்புறம் எஸ்சிபி, பிஜிசிஎல் இந்த மாரிலாம் 53% சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ட நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. 52 வார லோல தான் இருக்கு. இதோடைய மீடியம் பி பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 31 இருக்கு. இது இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குரோ ஆயிட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட் 2 குவார்ட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கு. மீடியம் பி 31 ஆனா இப்ப கரண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 23. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கையில சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்குங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 குவார்ட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 116 கோடி பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரோடையும் சரி, லாஸ்ட் குவார்ட்டர்லயும் சரி, அருமையான பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கன்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆயிட்டே தான் இருக்கு இபிஎஸ். இவங்களுடைய காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. 3 இயர்ஸ்ல காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் இஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இந்த 1 வருஷத்த தவிர. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1750 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தாங்க இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29. வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, -21. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் நல்லாவே ஹைல தான் ஹோல்ட் பண்றாங்க. இப்போ புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்கி எக்யூப்மென்ட். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் கேப்பிட்டல் 15,000 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 37 இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இது டவுன் ஆகணும். இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா, ஏர் கம்ப்ரசர் அந்த ஆட்டோமேட்டிக் கம்ப்ரசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க முக்கியமான ஒரு கம்பெனி. இவங்களோட வெப்சைட்டையும் நம்ம பார்க்கலாம். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. 31 இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கிடையாது. கம்மியா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சுட்டாங்க.
டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் குடுக்குறாங்க. பேக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருந்தா நல்லாருக்கும். ஆனா 1 கூட கொஞ்சம் மேல இருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் ஆயிருச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோடைய மீடியம் பி 52. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 37ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மீடியம் பியோட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கலாம். டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் டிசம்பர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் 2மே நல்லா பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 14. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 95 கோடிங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கோடி கம்மி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்க்கையில கொஞ்சம் ஒரு 15 கோடி அதிகமா குடுத்துருக்காங்க. 2014ல 46 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 404 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்றாங்க. கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா 22%, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனா 22%. லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ரிட்டர்ன் குடுக்கலங்க இந்த ஸ்டாக்கு. நீ வந்து இவங்களுடைய சேல்ஸ் நல்ல ஒரு மார்ஜின் குரோ ஆயி, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா இதெல்லாம் ரிட்டர்ன் குடுக்கும். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே வச்சிருக்காங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாரோவிங் ரொம்ப கம்மி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, இவருடைய குரோத் இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, இந்த ஸ்டாக்கும் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மியூட்டோட தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்க்கையில, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட மைனஸ்ல இருக்கு. அது நெகட்டிவ் தான். அதுக்கப்புறம் வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 30 கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 67லேருந்து 63 குறைச்சிருக்காங்க. அதுவும் நல்லாருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. அப்படியே தான் இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே செல் பண்ணியிருக்காங்க. 26லேருந்து 23 ஆயிருக்கு. 3% செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, 2% கூட்டியிருக்காங்க. பப்ளிக் டே இந்த ஸ்டாக் கூடியிருக்கு. எல்கியூ எக்யூப்மென்ட் உடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்டுங்க. அவங்களுடைய என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் கம்ப்ரஷர், லூப்ரிகேன்ட் கம்ப்ரஷர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதான் அதோட ஃபோட்டோ. ஏர் ஆக்சஸரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதுக்கப்புறம் நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். வேக்கம் பம்ப்ஸு, மெடிக்கல் ஏர் கம்ப்ரஷர் இது வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மாரி ஒர்க் ஆகுறது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 120 கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. கஸ்டமர் வந்து பார்க்கையில 60 60 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதோடைய நம்ம எங்கெங்கே உங்களுக்கு வருமானம் வருதுங்கிறத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். வேர்ல்டு வைட்ல இந்தியால எத்தனை பெர்சன்டேஜ் வருது? எந்த செக்டமர் எந்த செக் அ செக் செக் செக்டார் வைஸ் எப்படி உங்களுக்கு செக்மெண்ட் வைஸ் எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் இது வருதுங்கிறத நம்ம இந்த இதில பார்க்கலாம். இந்த வெப்சைட்ல எக்யூப்மென்ட். இங்க வந்து லொகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால 48%ங்க. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா, 52%. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 50, 50 இந்தியால பாதி, அதுக்கப்புறம் வெளிநாட்ல பாதி வருது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வைஸ் எந்த ப்ராடக்ட்னா 2டே 2 தான். ஒண்ணு ஏர் கம்ப்ரசர் வந்து பார்த்தீங்கன்னா 91%. ஆட்டோமோட்டிவ் எக்யூப்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.5% வருமானம் வருது இவங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் எக்யூப்மென்ட்ல 6.2 வருது. ஏர் கம்ப்ரசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வருது 93. லொகேஷன் வைஸ் பார்க்கையில ஆஸ்திரேலியால 5%, அதர்ல வந்து பார்த்தீங்கன்னா 10.6, யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா 13, யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 23, இந்தியால 47. இந்த யுஎஸ்ஏல நம்ம தாரிஃப் ப்ராப்ளம் வரனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள டெம்பரவரியா இந்த தாரிஃப் பிரச்சனை இருக்கிறனால வந்து டெம்பரவரியா இவங்களுக்கு இந்த மார்ஜின், இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அடியாகும். அதனால தான் லாஸ்ட் 2, 3 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெருசா ஒண்ணும் இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாரிஃப் பிரச்சனைலாம் முடிஞ்சுச்சுன்னா, ஒரு வேளை உங்களுடைய இம்ப்ரூவ்மென்ட் ஆனுச்சுன்னா, மார்ஜின் எல்லாம் இம்ப்ரூவ்மென்ட் ஆனுச்சுன்னா, அந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் ஃபர்தரா குரோத் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் சைட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக்கு, அதுவும் எக்யூப்மென்ட் புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அஜெக்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. ஸ்டாக் பி 23, ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. இப்போ வந்து 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 80% வச்சிருக்காங்க. எங்க வெப்சைட்டையும் நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில சுத்தமா கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. இவங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா, கான்கிரீட் எக்யூப்மென்ட் அண்ட் சர்வீஸ் அக்ராஸ் இந்த வேல்யூ செயின் சொல்லியிருக்காங்க. கான்கிரீட் நம்ம அந்த அந்த பிக்சர் காமிச்சா உங்களுக்கு தெரியும். அந்த லோடிங் கான்கிரீட் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இவங்க. கான்கிரீட் வண்டி நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? இதுதான் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கு. இந்த செக்டார்ல தான் இந்த கம்பெனி இருக்கு. முக்கியமான உங்களுடைய மெயின் பிசினஸே இதுதான். இதான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வாரம் லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிசல்ட் பார்க்கையில
சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதாவது இடையில வந்து மார்ச்ல மட்டும் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயரும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் சரியுமே சேல்ஸ் கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து 10 தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில 38,00,00,000 39, 38,00,00,000 அதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட்டு ஒரு கன்டினியூவா என்ன சொல்றது, ஒரு 3 குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் சரியில்ல. இயர் ஆன் இயர் பார்க்கையில 100,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, 220,00,00,000 ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 206,00,00,000 பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் இவங்களுக்கு வந்து பிரஷரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இவங்க சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸும் சரி, ப்ராஃபிட்டும் சரி இன்கிரீஸ் ஆனா மட்டும் தான் இந்த மாரி ஸ்டாக்லாம் மேல போகும். ரிசர்வ்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 1,200,00,00,000 வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது. ஒரே 1 கோடி தான் கடனு. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 710,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு. வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 40 கூட்டியிருக்காங்க. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. கொஞ்சம் நெகட்டிவ் தான் இதுல. புரமோட்டர் ஹோல்டிங் அதிகமா வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க புதுசா எதுவும் பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்களுடைய கீ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லோடிங் கான்கிரீட் மிக்சரு, பேட்சிங் பிளான்ட், டிரான்சிட் மிக்சர், பூம் பம்ப்ஸ், கான்கிரீட் பம்ப்ஸ், அது கான்கிரீட் ரிலேட்டடான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஃபெசிலிட்டி இருக்கு கர்நாடாவுல. மேனுஃபேக்சரிங் மாடல் குடுத்துருக்காங்க. நியூ ஃபெசிலிட்டி குடுத்துருக்காங்க. நியூ ஃபெசிலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, 2026ல அது வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படி மாரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரினிவல் வகையில எஸ்எல்சிஎம் 83%, நான் எஸ்எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 8.6, ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.1. அ எந்தெந்த கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அதிகான வருமானம் வரும் பார்க்கையில டொமஸ்டிக் அதாவது இந்தியால தான் வந்து பார்த்தீங்கன்னா 94.2% இந்தியால தான் வருது. எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் பண்றாங்க. இவங்களுடைய எக்ஸ்போர்ட் ரினிவல் க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, 2.57 பிடிவி 2022, 2025ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, 52 டீலர் இருக்காங்க. 26 ஸ்டேட்ல 115 கஸ்டமர் இருக்காங்க. டோட்டலா இவங்களுக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிக்குங்க. லாஸ்ட் 2 குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப், மிட் கேப் எப்பவுமே ஹை ரிஸ்க். அதனால நீங்க ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு கம்பெனிய வாங்குறதா இருந்தாலும் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். எந்த ஒரு ஸ்டாக்க பை காலோ, செல் காலோ கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த 3 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரோடு போடுறோம், வீடு கட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேக்டரில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ரஸர்லாம் யூஸ் பண்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இது என்னோட வியூ தாங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க அதிகமான லைக் குடுத்தீங்கன்னா, யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன எல்லா நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால அதிகமான லைக் குடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!